இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில இருக்கோம். ஊட்டியில வந்து ரெட் அலர்ட் குடுத்துருக்காங்க. செம்ம ட்ரிஸ்லிங் ஆவுது. செம்ம கிளைமேட்டுங்க. 11 டிகிரி, 16 டிகிரில இருந்தது. செம்மையா இருந்தது. அப்புறம் நம்ம ஊட்டியிலேருந்து பந்திப்பூர் போற வழியில நமக்கு வந்து எலிஃபேண்ட் ஒண்ணு பார்த்தோம். அது வந்து சிங்கிளா இருந்தது. செம்மையா இருந்தது. செம்ம த்ரில்டா இருந்தது. ரொம்ப பக்கத்திலேயே இருந்தது. ரோடுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருந்தது. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க வந்து ஜீப் சஃபாரி போயிருக்கோம். ஆனா ஜீப் சஃபாரியில 2400 குடுத்து பிரைவேட் தனியா போம்போது பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு ஒரு எலிஃபேண்ட் பார்க்கல. ஒரு பைசன் கூட நாங்க பார்க்கல. 1 இயர் முன்னாடி. ஆனா இந்த டைம் வந்து செம்மையா கிடைச்சது நமக்கு வியூ. ஆனா கொஞ்சம் டர்ரா தான் இருந்தது. ஆனா ஓகேவா, ஏன்னா பைக்ல தான் போயிருந்தோம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து நாங்க பைசன்ஸ் பார்த்தோம். பைசன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கும்பலா இருந்தது. அ ரொ ஒண்ணு கொஞ்சம் ரோடு கிட்டயே தான் இருந்தது. ஆனா இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல நாங்க பார்ப்போன்ட்டு பந்திப்பூர். இத்தனைக்கும் நாங்க வந்து மார்னிங் தான் போயிருந்தோம். சரி, ஈவினிங் தான் எல்லா அனிமல்ஸும் பார்ப்போம்னு நாங்க எதிர்பார்த்தோம். அப்புறம் வந்து மான் இருந்தது. அதுக்கு ரொம்ப கிட்டயே இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பந்திப்பூர் அந்த கேட்லயே நம்ம பார்க்கலாம். ஃபுல் ஃபன்னா இருந்தது. எக்ஸ்ட்ரீமா இருந்தது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டியில இருக்கோம். எங்கேருந்து நம்ம ரைட ஸ்டார்ட் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, சென்னை டூ சேலம், சேலம் டூ கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டூ மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டூ ஊட்டி, ஊட்டியில ஸ்டே பண்ணிவிட்டு, அன்னைக்கு வந்து ஃபுல்லாக கொஞ்சம் பக்கத்தில இருக்கிறத மட்டும் சுற்றி பார்த்துட்டு, நெக்ஸ்ட் டே எங்கே போனோம்னா, ஊட்டியிலேருந்து பந்திப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். அந்த ஊட்டி டூ பந்திப்பூர் ரூட் வந்து எக்ஸ்ட்ரீமா இருந்தது. அந்த ஆ ஓகே. பந்திப்பூர் நாங்க போம்போது எங்கெங்க ஸ்டாப் பண்ணோம்னா, மசனக்குடியில ஸ்டாப் பண்ணோம். தெப்பக்காடு, முதுமலை அண்டு பந்திப்பூர். ஃபைனலி பந்திப்பூர். தெப்பக்காடு வந்து அந்த ஊட்டி டூ மசனக்குடி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா இருந்தது. அந்த மசனக்குடி ரூட் பயங்கரமா இருந்தது. அப்புறம் அந்த முதுமலை வரைக்கும் வரமே செம்ம டவுன். அந்த டவுன் ஸ்ட்ரீம் வந்து செம்மையா இருந்தது. அவங்களே சொல்றாங்க, 2ண்ட் கியர், 3ர்ட் கியர் யூஸ் அதுக்கு மேல எதுவும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நெறைய போர்ட்ஸ் அங்க போட்டிருந்தாங்க. ஆனா எக்ஸ்ட்ரீமா இருந்தது. நாங்க வந்து எதிர்பார்க்கவே கிடையாது இந்த மாரி ரூட் இருக்குன்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி பஸ்ல போயிருக்கேன். ஆனா நான் பைக்ல போவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே கிடையாது. அந்த போம்போது நெனச்சிருக்கேன், பைக்ல வந்தா எப்படி இருக்குன்னு மட்டும் தான் நெனச்சிருக்கேன். ஆனா நான் இவ்ளோ சீக்கிரத்தில வந்து பைக்ல நான் இவ்ளோ பெரிய லாங் ட்ரிப் அடிப்பேன்னு நெனச்சே பார்க்கல. கிட்டத்தட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து கிட்டத்தட்ட நான் ட்ராவல் பண்ணதே இல்லையா, 500 கிலோமீட்டர் ப்ளஸுக்கு மேல. இப்ப 4 450 தான் மேக்ஸிமம் நான் ரீச் பண்ணியிருக்கேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து 500 ப்ளஸ் கிலோமீட்டர் நான் வந்து அடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 600க்கு 2 கிலோமீட்டர் கம்மி. 598 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ட்ரிப் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்தது. சேலம் டூ அகைன் சாரி, சென்னை டூ சேலம், சேலம் டூ கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டூ மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டூ ஊட்டி. அதே வந்து பார்த்தீங்கன்னா, 598 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. 2 கிலோமீட்டர் மிஸ்ஸிங் 600க்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட் வீடியோவா உங்களுக்கு போடுறேன். எக்ஸ்ட்ரீமா நான் எதுவும் போட கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து இன்னும் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்ட் பண்ண அந்த ரைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படி எப்படி சொல்றதுன்னா, நெக்ஸ்ட் வ்ளாக்ல நான் போட ட்ரை பண்றேன் நானு. ஸோ போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஃபுல்லா என்னென்ன பண்ணேன், எப்படி இருந்தது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஆனா கண்டிப்பா சுத்தமா இந்த ட்ரிப் வந்து பிளான்டு ட்ரிப்பே கிடையாது. 9:30 மணிக்கு சும்மா வீட்ல பேசிட்டு தான் 9 மணிக்கு பிளான் பண்ணி நடுராத்திரி 12 மணிக்கு கிளம்புன ட்ரிப்பு. செம்ம ஃபன்னு, செம்ம எக்ஸைட்டட். நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்ல ட்ரிப்பு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா இருந்தது. அன்பிளான்டு ட்ரிப் வந்து நான் எப்பயுமே ட்ரிப் வந்து பிளான் பண்ணவே மாட்டேன். கடைசி 1 மணி நேரம், 2 மணி நேரத்தில பிளான் பண்ணி கிளம்பிக்கிட்டே இருப்பேன். அதே மாரி தான். வியூலாம் எக்ஸ்ட்ரீமா இருந்தது. ஏறும்போது வியூ வந்து சான்ஸே இல்ல. அவதார் படம் அந்த மலைய பார்க்குற மாரி என்ன லுக் வந்ததோ, அந்த லுக் இருந்தது. அந்த மாரி இருந்தது எக்ஸ்ட்ரீமா. சூப்பரா இருந்தது. எக்ஸ்ட்ரீமா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அந்த மலை அப்படியே அந்த பனி மூடி செம்மையா இருந்தது. எனக்கு எதோ அவதார் படம் ஃபீலே தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. மலை எண்டு வரைக்குமே எக்ஸ்ட்ரீமா தொட்டபெட்டாலாம் சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஸோ டோட்டல் ரைடோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 1292 கிலோமீட்டர். அகைன் 2 கிலோமீட்டர் மிஸ்ஸிங் ஃபார் 1300 கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கலாம் நம்ப. ஆ ஆனா செம்ம சூப்பரா இருந்ததுங்க. எக்ஸ்ட்ரீமா இருந்தது. அப்படியே அந்த வியூலாம் 2, 3 டைம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆயிடுச்சு. அந்த குளுர்ல வந்து பேட்டரி சுத்தமாவே நிக்கல. 50 மினிட்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி. ஆனா 20 மினிட்ஸ்ல முடிஞ்சிருது. 3 பேட்டரி வச்சிருக்கேன். 4வது பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உப்பிடுச்சு. உள்ள போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகுன்ட்டு நான் யூஸ் பண்ணவே இல்ல. 3 பேட்டரியில 20 நிமிஷத்துக்கு மேல நிக்கவே கிடையாது.
பவர் பேங்க் வச்சு, அத வச்சு, இத வச்சு போடுறதுக்குள்ள பயங்கர ரவுஸ் ஆயிடுச்சு. ஆனா செம்மையா இருந்தது ட்ரிப்பு. உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன். நான் இது வந்து சும்மா ஒரு எப்படி சொல்றதுன்னா, சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ மட்டும் போடலாம் அப்படின்னு தான் நெனச்சேன் நானு. ஆனா வீடியோ பாக்க பாக்க எக்ஸ்ட்ரீமா இருக்கு. எல்லாம் சரி போடலாம். பாக்குறவங்க பாக்கட்டும். பாக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கேன். பட் இன்னும் நெக்ஸ்ட் ரைட் போறதுக்கு உங்க சப்போர்ட் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.